Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸ் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு 2025ல். ஸோ அந்த குரூப் 2 மெயின்ஸில் எத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டீரியல்ஸுமே நம்ம சேனல் மூலியமாக செல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். இதில் எத்தனை கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஸோ டோட்டலாக குரூப் 2ல் வந்து மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா 32 கொஷின்ஸ் வந்திருக்கு. அந்த 32 கொஷினில் நம்ம 24 கொஷின்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 11 கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன கொஷின்ஸுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த குரூப் 2 மெயின்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி நம்ம படித்தா வந்து நம்மளுக்கு வந்து என்ன எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து 10 மார்க் கொஷினில் வந்து பார்த்தோம்னா தேர்ட் கொஷின் பாருங்கள். நான் வந்து என்னென்ன கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த கொஷின்ஸ் மட்டும். தேர்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அபவுட் த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா. இது பார்க்கலாம் எந்த டாப்பிக்கில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், நம்ம வந்து குரூப் 1 மெயின்ஸ் டாபிக் வைஸ் பிஒய்க்யூ புக்லெட்லேருந்து பார்த்தோம்னா இந்த டாபிக் வந்து சோஷியல் இஷ்யூஸில் வந்து சோஷியல் சேஞ்சஸ் அர்பனைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 10 பாருங்கள். கொஷின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் ஒரு பார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஏசிஎஃப்பில் 2018 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவே வந்து இப்போ வந்து ட்ரெண்ட்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு 10 மார்க்காக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல வந்து பார்த்தோம்னா 9 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 9 கொஷினில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு வந்து பார்த்தோம்னா அப்படியே டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறது இந்த ஒரு கொஷின் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பியில் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பார்ட் பியில் வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 கொஷின் இருக்குது. ஸோ இந்த 5 கொஷினில் வந்து பார்த்தோம்னா 4 கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினாகவே வருது. ஓகேங்களா? இது பார்க்கலாம். இது வந்து தமிழ் சொசைட்டி பார்ட்டில் வந்து நம்ம இந்த பார்ட் ஃபுல்லாகவே தமிழ் சொசைட்டியில் வரும். இந்த ஒரு கொஷின் மட்டும் ஃபோக் மியூசிக் வந்து இது ஜென்ரலாக வந்து இந்தியா லெவலில் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்கிரைப் இன் டீடைல் பரியல் சைட் ஆஃப் ஆதிச்சநல்லூர் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து இந்த ஆதிச்சநல்லூர் பற்றி வரல. பட் வந்து பார்த்தோம்னா தேர்ட் கொஷின் வந்து பாருங்கள். இது வந்து தமிழ் சொசைட்டியில் ஆர்கியலாஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ் இன் தமிழ்நாடுல வந்து அந்த ஹெட்டிங் கீழே வந்து கிவ் அ டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆன் வேரியஸ் ஆர்கியலாஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. குரூப் 2ல் வந்து மாடல் கொஷினாக 15 மார்க் கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எழுதுகிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே நம்ம எழுத வேண்டிய ஒன் ஆஃப் த சப்டாப்பிக்காக இந்த ஆதிச்சநல்லூர் படிச்சிருப்போம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து இந்த கொஷின் வந்து எழுத முடியும். ஈஸியாக எப்போ எழுத முடியும்னா அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நிறையா டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த கொஷினை வந்து இந்த ஆன்சரை இந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஆன்சர் வந்து ஒரு 10 மார்க் லெவலில் கண்டிப்பாக எழுதியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். இப்போ 11th கொஷின் வரல. 12th கொஷின் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் அவுட் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு புல் ஃபைட்டிங், ஜல்லிக்கட்டு, இந்த சாங்ஸ் ஆஃப் முல்லைக்களி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா தமிழ் சொசைட்டியில் கல்ச்சர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா 35th கொஷின் பாருங்கள். 2024ல் குரூப் 1ல் வந்து 15 மார்க்கில் ஒன்று கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் சங்கம் பீப்புள் வித் எவிடன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த ஆன்சர் நம்ம ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கொஷினை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்திருக்க முடியும். இது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து முல்லைக்கல்லியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம வந்து முல்லைக்கல்லிங்கிறத ஒரு கலித்தொகையில் ஒரு பார்ட்டு நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்லே படிச்சிருப்போம். ஸோ அதை பற்றி கலித்தொகை பற்றி கொஞ்சம் எழுதிட்டு ஜல்லிக்கட்டுக்கு நம்ம ஜென்ரலாக படிப்போம் இல்லைங்களா, அந்த கண்டென்ட்டே வந்து இதில் வந்து மேட்ச் பண்ணி கொஞ்சம் எழுதினோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து வந்திருக்கும். ஸோ வந்து இந்த தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக எதுவுமே வந்து இதே கொஷின் ப்ரீவியஸ் இயரில் வரல. பட் ஆனால் வந்து அதே கண்டென்ட் எழுதுகிற மாதிரி வேறு கொஷின் வந்திருக்கு. அதுதான் வந்து நான் மீன் பண்ணுறேன்.
ஸோ அதே கண்டென்ட் தான் இப்போ இதில் எழுதியிருக்க இதில் நம்ம கல்ச்சுரல் ட்ரெடிஷனில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு மென்ஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக அதே கண்டென்ட் தான் இதுக்கும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகுறனால இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 13th கொஷின் பாருங்கள். டிஸ்கிரைப் ஃபோக் மியூசிக் இன் இந்தியா. இதுவும் வந்து பார்க்கலாம். தமிழ் சொசைட்டிலே அதர் ஆர்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் 10th கொஷின் பாருங்கள். ரைட் அபவுட் ஃபோக் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு இருக்குது. 2011 குரூப் 1 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த ஃபோக் ஆர்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோக் மியூசிக் வரும். ஓகேங்களா, ஸோ அது ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடுன்னு கேட்கல. ஸோ அந்த லெவலில் வந்து ஃபோக் ஆர்ட்ஸில் மியூசிக் கவர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவோம். அது இப்போ 14th கொஷின் பார்க்கலாம். டிஸ்கஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிராவிடியன் மூமெண்ட்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிராவிடியன் மூமெண்ட் இன் தமிழ்நாடுன்னு இருக்குது. இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கு. டிராவிடியன் மூமெண்ட்டோட ஆரிஜின்னா என்ன எழுதணும்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அப்புறம் பெரியார் இவங்களை பற்றி, அப்புறம் திராவிட கழகம், இதெல்லாம் பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்தோம்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே ஆரிஜின் ஆஃப் திராவிட கழகம், இதெல்லாம் வந்து இந்த கொஷின் ஆரிஜின் இது சேம் கொஷின் தான் இது. ஸோ இதையே வந்து டிராவிடியன் மூமெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் தான் அதுலேயும் நான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், இப்போ 15 மார்க்கில் இதுக்கு முன்னாடி நடந்த மெயின்ஸில் தான் வந்து இது கேட்டிருக்காங்க. ஹெச்ஆர்சிஇ எக்ஸாமில் தான் இதே கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வேர்ட்ஸ் மாற்றி இதே கண்டென்ட் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ இதே கொஷின் வந்து வந்திருக்கு. ஸோ பார்ட் பியில் தமிழ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து அப்படியே டைரெக்டாக அதே கொஷின் வேர்ட்ஸ் மாறாமல் வரல. பட் கண்டென்ட் மேக்ஸிமம் அதே கண்டென்ட்டை தான் எழுதுகிற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு 50 to 60% வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அதாவது கொஷினோட வேர்ட்ஸ் மாறி இருக்குது, பட் கண்டென்ட் வந்து அதே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒரு 60%. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்ட் பி. ஓகேங்களா, ஸோ பார்ட் பியில் வந்து இப்போ வந்து 5ல் வந்து ஒரு 4 கொஷின் நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும். பார்ட் ஏல ஒரு கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் சியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து பார்த்தோம்னா இது கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் தி இம்பேக்ட் ஆஃப் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா டியூரிங் கொலோனியல் ரூல்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து வந்திருக்கு, பார்க்கலாம். இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், செகண்ட் கொஷின் பாருங்கள். there was a disintegration of rural economy due to impact of British rule in India. இதுக்குமே சேம் இப்போ பார்த்தோம்ல அதே கொஷினை தான் டிஃப்ரெண்ட் வேல கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரை கமர்ஷியலைஸ் பண்ணனால என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரயத்வாரி சிஸ்டம், அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆன் இந்தியன் சொசைட்டி, அப்புறம் லேண்ட் ரெவென்யூ பாலிசி, இது எல்லாமே வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து, அதாவது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் சியில் ஒரு கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். பார்ட் சியில் செக்ஷன் ஏல ஒரு கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. செக்ஷன் பியில் வந்து பார்த்தோம்னா இது கேட்டிருக்காங்க. அனலைஸ் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் இன் இந்தியா. இந்த கொஷின் வந்து வந்திருக்கு, பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து இது சோஷியல் இஷ்யூஸ்ன்னு ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு டாபிக் இது. வல்னரபிள் செக்ஷனுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் எஸ்டி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையே வந்து இந்தியா லெவலில் வந்து கேட்டிருக்காங்க. எந்த கொஷனில் வந்து இந்தியா லெவலில் கேட்டிருக்காங்க, இதில் வந்து தமிழ்நாடு லெவலில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 2ஓட 6 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 20. ரைட் அண்ட் ஓவர்வியூ ஆன் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் சஜஸ்ட் மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து இது வந்து பாலிட்டியில் லோக்கல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன்றா வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஓவர்வியூவாக கொடுக்கறது தான் வந்து இந்த பர்டிகுலர் கொஷின்.
எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து மெஷர்ஸ் வந்து கொடுக்கணும். ஜென்ரலாக வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம இந்த கொஷினில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அது நம்ம ஓனாகவே வந்து எழுதிக்கலாம். வந்து நம்ம பார்க்குறதுல பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் நம்ம ஜென்ரலாக வந்து என்ன தெரியுதோ அதை வச்சே நம்ம வந்து மெஷர் ஸ்டெப்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஷினும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது செக்ஷன் பியில் வந்து ஸோ பார்ட் சியில் செக்ஷன் ஏல ஒரு கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. செக்ஷன் பியில் வந்து பார்த்தோம்னா 2 கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ செக்ஷன் பியில் நீங்கள் ஈஸியாக வந்து 2 கொஷின் வந்து எழுதிட முடியும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக எழுதிட முடியும். செக்ஷன் சியில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு இந்த பார்ட்டில் எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகலை. சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறையா வரனால நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எதை வேணாலும் அவங்க வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பேசிக்கான லெவல் நாலேஜ் இருந்ததுன்னா அதை வச்சே நம்ம வந்து எழுதிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லா பேசிக்காக நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிச்சுட்டு அதோட பேசிக் ஃபேக்ட்ஸ் படிச்சுட்டு அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற ஆங்கிளில் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். செக்ஷன் டியில் வந்து இப்போ பார்க்கலாம். செக்ஷன் டியில் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஷின் வந்து வந்திருக்கு. 26th கொஷின் சிட்டிசன் சார்ட்டர் பற்றி கேட்டிருக்காங்க. இது இப்போ பார்க்கலாம். எத்திக்ஸில் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன் சார்ட்டர் இருக்குது. இதே பாருங்கள் 2000 அதாவது இப்போது ரீசெண்டாக முடிஞ்ச குரூப் 1 மெயின்ஸில் 10 மார்க்கில் சிட்டிசன் சார்ட்டர் பற்றி கேட்டிருக்காங்க. அதே டாபிக் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லை, இதே தான் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர் தான் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்து கொஷினை மாற்றி கேட்குறாங்க. ரெண்டுமே ஒரே கொஷின் தான். ஸோ கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. போன மெயின்ஸில் வந்த கொஷின் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறப்ப வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுத போகிற மெயின்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மெயின்ஸ் நடந்திருக்கா ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்னு பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்கள் சிலபஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற டாபிக்ஸாக இருந்ததுன்னா அது ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய ரிஃப்ளெக்ஷன் வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷன் இயில் வந்து பார்த்தோம்னா 27th கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கலி எவாலுவேட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹசார்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா என்வாயர்மெண்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா பாருங்கள், எக்ஸாமின் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 2011 15 மார்க்காக கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃப்ளட்ஸ். இது எல்லாமே வந்து இதில் வந்து இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது வார்னிங் சிஸ்டம்ஸ் பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதே வந்து நேச்சுரல் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா இதில் பாருங்கள், லிஸ்ட் அவுட் த பிளேஸ் ஆஃப் சைக்ளோனிக் வார்னிங் சென்டர்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஐடென்டிஃபை த மெத்தடாலஜி ஃபார் ஃப்ளட் ஹசார்ட் மேப்பிங். இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் கொஷினில் நம்ம கோட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணோம்னா அந்த கண்டென்ட்டை தான் இந்த கொஷினுக்கு நம்ம ஆக்சுவலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். 29th கொஷின் வந்து வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்திருக்கு. எக்ஸ்ப்ளோர் த எக்கனாமிக் அண்ட் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மில்லட் மிஷன் ஃபார் ரூரல் கம்யூனிட்டி. இது பார்க்கலாம். இது ஜாகிரஃபியில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் வந்து வந்திருக்கு. குரூப் 2 2023 12 மார்க்காக வந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023 வந்திருக்கு. ஸோ இது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023 தான் கொஷின் இருக்கும். பட் இதில் கண்டென்ட்லாம் எழுதுகிறப்போ நம்ம வந்து இந்தியா வந்து அதுக்காக எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ், மில்லட்ஸ்க்காக பண்ண இது மிஷன்ஸ் என்னென்ன அதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் வந்து இந்த கொஷின்லேயும் அதே தான் எழுதுவோம். எக்ஸ்ட்ரா என்ன இன்டர்நேஷ்னல் இயர்னு வந்து யார் யூஎன் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ட்ரா எழுதியிருப்போம். மற்றபடி வந்து இதில் ஃபுல்லாகவே இந்தியா அதுக்காக எடுத்த இனிஷியேட்டிவ்ஸு, இந்தியா வந்து இஸ் அன் மில்லட் ஹப்பு, வேர்ல்ட்லே வந்து மில்லட்ஸ் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியா தான் அப்படின்ற மாதிரி ஃபேக்ட்ஸ் எழுதிட்டு மற்றபடி வந்து இந்தியா பண்ண மிஷன்ஸு, அதுக்காக எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, மில்லட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பேசிக் ஃபேக்ட்ஸ் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே கண்டென்ட் தான் இதுலேயுமே எழுதுகிற மாதிரி இருக்கும்.
ஸோ கொஷினே வந்து நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஒரு கொஷின்னா அந்த கொஷினுக்கு தனியாக ஒரு ஆன்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம படித்த கண்டென்ட்டை எப்படி வந்து பேசிக்காக படித்த கண்டென்ட்டை எப்படி கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ரீசனபிளாக ரிலையபிளாக மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து த்ரூ ப்ராக்டிஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஈஸியான ப்ராசஸ் தான் அதுவுமே. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் ஈல 2 கொஷின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு என்ன மீன் பண்ணுறேன்னா, அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து படித்து எழுதி பார்த்த கண்டென்ட்டை இதில் நீங்கள் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறத நான் மீன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். செக்ஷன் எஃப்ல வந்து பார்த்தோம்னா எந்த கொஷினுமே வந்து வரல. ஸோ டோட்டலாக வந்து இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இருங்க சொல்கிறேன். இப்போ வந்து 32 கொஷின்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம 24 எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 11 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம படிச்சிருந்தோம்னா அதில் இருக்க கண்டென்ட்டை வச்சு நம்ம எழுதிட முடியும். இதில் வந்து நான் இன்னொன்று வந்து நான் என்ன நோட் பண்ணேன்னு பார்த்தோம்னா, நிறையா கொஷின்ஸ் வந்து அப்படியே வந்து சமச்சீர் புக்கிலேருந்து நிறையா வந்து கொஷின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே நான் வந்து கூடவே வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். காசஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புக்லேயே அப்படியே இருக்குது, 10th புக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து என்னென்னா ஃபார்மேட்டு PYQ ஃபார்மேட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் 4th கொஷின் எடுத்துக்கோங்க. நேம் த சயின்டிஸ்ட்ஸ் ஆஃப் நோபல் ப்ரைஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து நோபல் ப்ரைஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து பாருங்கள் நோபல் லாரேட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் பற்றி அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன், அதோட அப்ளிகேஷன் என்னங்கிறது தான் வந்து அதே ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. இன்னொன்றும் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து இந்த வார், ரிவோல்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த காசஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் வந்து அதே ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், எலாபரேட் த காசஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் பாருங்கள் நிறையா காசஸ். பிரிட்டிஷோட சக்ஸஸ் என்ன, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சக்ஸஸ் என்ன, அப்புறம் காசஸ் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, இந்த மாதிரி பாருங்கள் நிறைய வந்து காசஸ் தான் கேட்குறாங்க, காசஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப வந்து இந்த காசஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் ஆங்கிளில் படிக்கணும். ஜஸ்ட் ஃபேக்சுவலாக படிக்காமல் ஸோ காஸ் அண்ட் இம்பேக்ட் ஆங்கிளில் வந்து நம்ம படிக்கிறப்ப வந்து நம்மளோட மைண்டு பேட்டர்னே அந்த ஆங்கிளில் படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். இப்போ கொஷின்ஸை நீங்கள் பார்க்க உங்கள் மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு வந்து உங்கள் மைண்ட் வந்து அதுக்கு டியூன் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட படிக்கிற பேட்டர்னும் மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டு. ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கூட நிறையா பாலிட்டிலலாம் வந்து பார்த்தோம்னா இந்த பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்ற டாபிக் இருக்குது. அதில் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கரண்ட் ஈவெண்ட் இருக்குது. அந்த கரண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு வந்து ஈக்குவலி பேலன்ஸ்ட் ஒப்பீனியன், பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் வந்து 2 ஆங்கிளுமே இருக்குது. 2ல் எது வேணாலுமே நம்ம 2 சைடுமே கரெக்டாக அப்படின்ற மாதிரி 2ல் எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடு ஈக்குவலி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆங்கிள் இருக்க டாபிக்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆங்கிளில் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபார்மேட் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து வந்தது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த ஃபார்மேட்டில் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சமச்சீர் புக்கிலேருந்து வந்திருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதோட கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்து பின்னாடி ஒரு 2-3 கொஷினுக்கான கிளிப்பிங்ஸ்லாம் வந்து அது புக்கிலேருந்தே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் சமச்சீர் புக்கை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இப்போ 11 கொஷின்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, மீதி நிறையா கொஷின்ஸ் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து சமச்சீர் புக்கு நல்லா தரவாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அப்படியே அதே ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த கொஷின்லாம் அப்படியே வந்து சமச்சீர் புக்கில் இருக்குது. இது சமச்சீர் புக்கில் இருக்குது. எஸ்ன்னு போட்டிருக்கிறதுல இந்த சமச்சீர் புக்கில் வந்து அப்படியே வந்து இதுக்கான கண்டென்ட் இருக்குது. இதை நம்ம பாயிண்ட் வைஸ் எழுதினோம்னா அதுதான் அதோட ஆன்சரு. 12th புக்கிலலாம் இது அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரேடு, போர்ச்சுகீஸோட ட்ரேடு அதுவுமே இருக்குது புக்கில்.
இதெல்லாம் வந்து ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது பார்ட் பியில் வந்து பார்த்தோம்னா இந்த திருவள்ளுவரோட வியூஸ் ஆன் த கான்செப்ட் ஆஃப் இம்பார்ஷியாலிட்டி வந்து பார்த்தோம்னா இதுவுமே வந்து இதே ஃபார்மேட்டை தான் வந்து இப்போ குரூப் 1 மெயின்ஸ் முடிஞ்சது இல்லைங்களா, அதுலேயுமே இதே ஃபார்மேட்டில் தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். எத்திக்ஸில் பாருங்கள், குரூப் 1 2024 பாருங்கள், Thiruvalluvar's modernism through his views on upright government as mentioned in chapter 55 of திருக்குறள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே தான் வந்து இதே ஃபார்மேட்டில் இம்பார்ஷியாலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா ஜஸ்ட் கொஷின்ஸ் அப்படியே வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் கொஷின்ஸ் சில டைம் வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம சாலிடாக பல்காக அந்த கொஷின்ஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நல்லா எழுதிடணும். கொஷின்ஸ் வந்து அதே மாதிரி வேர்டில் இருக்காது, சில டைம் வேறு வேர்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. பட் கண்டென்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு சில கொஷின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா அதே கண்டென்ட்டு தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது ஒரு ரூட் மேப் மாதிரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரூட் மேப் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஆங்கிளில் கேட்பாங்க அந்த ஆங்கிளில் கேட்பாங்கன்னு நம்ம அந்த பேட்டர்ன் டிஎன்பிஎஸ்சி கொஷின் செட்டரோட பிரெயின் வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்டர்னையும் வந்து நம்ம படிக்கிற பேட்டர்னையும் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து டியூன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த பியூட்டி ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ என்ஜாய் பண்ணி படிங்க. ரொம்பவே வந்து இது படிக்கணுமா அது படிக்கணுமா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம வந்து நம்ம கிளியர் பண்ண முடியாதோன்னு உடனே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது நம்ம மைண்டில். எல்லாராலையுமே முடியும். நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அதை ரசித்து என்ஜாய் பண்ணி படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாகும், இந்த ஜேர்னி ஈஸியாகும். ஜேர்னி ஈஸியாகிறப்போ உங்களுக்கு வந்து அதை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ என்ஜாய் பண்ணி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நல்லா வந்து நூக் அண்ட் கார்னர் வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணி படிங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் செட்டரோட மைண்ட் செட் வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த குரூப் 2 மெயின்ஸ் 2025 நடந்த கொஷின்ஸ்க்கான ஒரு அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.